ஹாய், நான் ரூபேஸ்வரனோட அம்மா பேசுறேன். அவர் லாஸ்ட் இயர் இங்க தான் 12th முடிச்சாரு. அப்புறம் இவங்களோட ஹெல்ப் அந்த கோச்சிங் அட்டென்ட் பண்ணி பிளஸ் ஆலன் கோச்சிங் அது ரெண்டையும் அட்டென்ட் பண்ணி JEE சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணி இப்போ IIITல காஞ்சிபுரம் அங்கே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவருக்கு ECEல சேர்ந்திருக்கிறாரு. எனக்கு எப்பயுமே ஸ்ரீசக்தினா பெரிய கிரேஸ். அவங்க கோச்சிங் ஆகட்டும், அவங்களோட அந்த குழந்தைங்களோட அவங்க பழகுற விதமாகட்டும் எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணா உடனே மேனேஜ்மெண்ட்டை ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணி நம்ம சொன்னோன்னா உடனே ஸ்டெப் எடுப்பாங்க. நாங்க கரும்புத்தம்பட்டியில இருக்கோம். எங்க சன் நேம் நிபுன் சந்தர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ரெண்டாவது சன் பிரித்தின் சந்தர், அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். நிபுன் சந்தர், பிரித்தின் சந்தர் ரெண்டு பேருமே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்ரீ சக்தியில தான் படிக்கிறாங்க. இப்ப +2 முடிக்க போறாரு. நான் இங்க பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஸ்ரீசக்தி நல்ல ஒரு கேம்பஸ். இவ்வளவு பெரிய கேம்பஸ்ல CBS ஸ்கூல் இங்க பக்கத்துல இருக்கிறது நமக்கு இங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 கிலோமீட்டர் சர்க்கிள் இந்த ஸ்ரீசக்தி தான் நல்லா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்கூல் சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், சம் பினான்சியல் ரீசன்னால. ஸோ அந்த டைம்ல என்னை பிரின்சிபால் கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் மாத்திரம்னா நாங்கள் அதுக்கான எந்த சப்போர்ட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு, பிளஸ் எனக்கு ஒரு டைமும் டியூரேஷனும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த ஸ்கூல் மாறி போகணுன்ற ஒரு சுச்சுவேஷனே எங்களுக்கு தேவைப்படாம போயிருச்சு. ஏன்னா எஜுகேஷனும் சரி, ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, எல்லா ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணாங்க. எந்த டைமும் எங்களுக்கு ரீச் அவுட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு சிரமமா இல்லை மேனேஜ்மெண்ட் டீம். அது ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சு. பிளஸ் ரொம்ப பிளெக்சிபிலிட்டி. சில நேரத்துல சில ரீசன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன்ல சில நேரத்துல எங்களுக்கு ஒரு லீவ் தேவைப்பட்டாலோ இல்லை ஒரு பர்மிஷன் தேவைப்பட்டாலோ கொஞ்சம் ஃபேக்கல்ட்டி மெம்பரை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சு, தம்பிங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போற மாதிரி இல்லை லேட்டா கூட்டு விடுற மாதிரி. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எப்போ என்ன ஃபீட்பேக் பேசினாலும் நம்ம பிரின்சிபல் மேடத்தையோ இல்லை MD சாரையோ குயிக்காக அப்ரோச் பண்ண முடியும். அது போக ஸ்டூடெண்டோட டெவலப்மெண்ட்டுக்கு 1-on-1 கோச் மாதிரி நம்ம ஈஸியா அவரோட டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ண முடியுது. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ நான் பர்டிகுலரா பார்த்தா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் டீச்சர் யாரா இருந்தாலும் எங்க ஃபீட்பேக்கை இமீடியட்டா அவங்க சொல்ல முடியுது. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் ஃபீட்பேக் வாங்கிக்க முடியுது. அப்புறம் கண்டினியூஸா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வச்சுட்டு எங்களை என்கரேஜ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப ஐ ரெஃபர் ஆல் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஸ்ரீசக்தி நல்ல ஸ்கூல்னு ரெஃபர் பண்றேன். ரெண்டு பசங்களுமே ஸ்ரீசக்தியை விட்டு போறதுக்கான அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரல. அதுதான் மெயின். நாங்க ஒண்ணு நினைச்சாலும் அவங்களுக்கு தேர் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் நான்லாம் படிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம் ரொம்ப இதுவா இருக்கும், கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் நினைப்போம். அது மாதிரிலாம் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு ஸ்ரீசக்தியில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தேங்க்ஸ் டு சக்தி மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி வைஸ் சேர்மன் தங்கவேல் சார். பொதுவாகவே ஸ்ரீசக்தி பற்றி சொல்லணும்னா அந்த VCயினுடைய அணுகுமுறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு டீச்சருமே குழந்தை மேலே எடுத்திருக்கிற தனி அக்கறை, டெஸ்ட் வைக்கிறது, தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றது, பெற்றோர்கள் எங்களை அழைச்சி பேசுறது, இது எல்லாமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அதனுடைய விளைவு எங்களுடைய மகள் நல்ல மதிப்பெண் பெற்று கட்டாப்லேயும் நல்ல மதிப்பெண் வாங்கினா, அதை விட என்ட்ரன்ஸுக்கு நல்ல உதவியாக இருந்தது. அவங்க நல்லா ஒவ்வொரு சப்ஜெக்டும் டீப்பாக நடத்துறதுனால எங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கு 2-3 என்ட்ரன்ஸ் எழுதுனா இருந்தாலும் எல்லா என்ட்ரன்ஸுக்குமே இந்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் மூலமா மெரிட்ல எங்க பொண்ணை சேர்ந்துருக்கிறேன். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியா நிறைய பண்றாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. எங்களுக்குமே ஒரு புதுசா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்த ஸ்கூல்ல பண்ண போறோம். ஸோ +2 வரைக்குமே தம்பி நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுப்பாரு நிபுன் சந்தர்ன்றது எங்களோட விருப்பம். அதுக்காக அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீ சக்தி மேனேஜ்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ. அவங்களோட ஒவ்வொன்று பத்தியும் அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சு நீட்டா அவங்கள ஹேண்டில் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி என்ன இருக்கு, அவங்க எப்படி ஸ்டேபிளா படிக்கணும், அவங்களோட ஃபர்தர் அவங்க என்ன பண்ணணும் அவங்க ஃபியூச்சருக்கு அப்படிங்கறத ஸ்ரீசக்தியில கரெக்டா அவங்களுக்கு லீட் பண்றாங்க. எக்ஸாம்ஸ் எப்படி, எக்ஸாம் ஷெட்யூல் எப்படி, அதுக்கான எக்ஸாம்ஸ் ப்ரீ எக்ஸாம்ஸ் எப்படி எழுதணும், அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேர் எடுத்து பாத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க. கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு. எல்லாமே ஆல் ஓவர் வெரி குட் ஸ்ரீசக்தி. பிளஸ் இந்த இயர் பினாக்கல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போனது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி வருஷம் இருந்தா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு
இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். பசங்களும் ரொம்ப ஈஸி கோயிங்கா டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், எப்பனாலும் ரீச் பண்ணலாம். இப்பதான் இந்த டைமிங் தான் டவுட் கிளியரன்ஸ் டைமிங், அப்படிலாம் கிடையாது. என்ன டைம்னாலும் ரீச் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஐம் ஆல்வேஸ் ஹாப்பி வித் ஸ்ரீ சக்தி, எஸ்பெஷலி விசி சார். அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட், ஐம் சோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.